அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்பூர்ல மணிமஹால் நம்ம காங்கேயம் ரோட்ல இருக்கு. அதில் 1500 தூய்மை காவலர்களுக்கு உணவு உடை வழங்கும் விழா சிறப்பாக நம்ம பண்ண போகிறோம். காலையில் 9 மணிக்கு இந்த விழா துவங்கும். இந்த விழாவில் பல தொழிலதிபர்கள், பல சமுதாய அக்கறை உள்ள நபர்கள் நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. அதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு விவேக் கோயங்கா அவர் கலந்துக்கிறாரு. அதே போல ஹிண்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ரோஹித் ரமேஷ் அவர்கள் கலந்துக்கிறாங்க. ஜேசிடி கல்லூரியோட நிர்வாக இயக்குனர் கலந்துக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் கமிஷன் ஆஃப் சென்னை திரு முரளி ஐயா அவங்க கலந்துக்கிறாங்க. திருப்பூர் நம்ம ஆர்பிஆர் நிறுவனம் திரு சண்முகம் அவர்கள், யூஆர்சி குழுமத்திலிருந்து ஐயா தேவராஜன் அவர்கள், கேபிஆர் குழுமத்திலிருந்து உமா ராஜசேகர் அவங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பல அன்பர்கள் இதுல கலந்துக்கிறாங்க. சிறப்பு விருந்தினராக நம்முடைய தம்புரான் குடில் அன்பர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் தான் என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள். நீங்கள் அனைவரும் இதுல கலந்துக்கணும். இதுல இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே நம்ம சென்னை வடபழனியில் ஃபர்ஸ்ட் பண்ணோம். தூய்மை காவலர்களுக்கு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அதில் நம்ம திரு வம்சி ஃபேன்சி லாஜிஸ்டிக்ஸ் அவரோட சேர்ந்து பண்ணோம். அவரும் இந்த ஃபங்க்ஷன்ல இந்த முறை கலந்துக்கிறாரு. ரெண்டாவது முறையாக நம்ம திருப்பூர்ல 600 நபர்களுக்கு பண்ணோம். மூன்றாவது முறையாக தஞ்சாவூர்ல 1000 நபர்களுக்கு பண்ணோம். 1000 நபர்களுக்கு உணவு உடை காலணிகள் வழங்கும் விழா ரொம்ப சிறப்பாக செய்தோம். இதை நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கோம். அந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதேனும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சனி பயிற்சிக்கு பிறகு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இதை ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுடைய ஷெட்யூல் காலம் நேரம் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராமல் இருந்தது. அதன் பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு இப்போதான் நம்ம முதல் முறையாக திருப்பூர்ல ஏற்கனவே கொடுத்த 600 பேரை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 1500 பேருக்கும் உணவு உடை வழங்கும் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கோம். இதில் நீங்க உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இதில் நீங்க ஏற்றுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு தொகைக்கும் 12A ATG இதில் எலிஜிபிளா இருக்கு. நீங்க நான் ஒரு 50 பேர்த்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்க 50 பேர்த்துக்கு உண்டான ATG சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். நீங்க உங்களுடைய டாக்ஸ் கட்டும் போது அதில் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ATGனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ATG வரி விலக்கு இதில் உண்டு. நீங்க டாக்ஸ் கட்டும் போது அதில் காமிச்சிக்கலாம். உங்களால் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்க செய்து கொடுங்க. யாரைக்கும் இவ்வளவு தொகை அப்படின்னு நாங்கள் கட்டாயமா அது எதுவும் கேட்கல. உங்களால் என்ன முடியுமோ, ஒருத்தருக்கு முடியும், 2 பேர்த்துக்கு முடியும், 100 பேர்த்துக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்றதா. தூய்மை காவலர்கள் நம்முடைய சமுதாயத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யறாங்க. அந்த வேலையை செய்யறதுக்கே ஒரு கர்மா வேணும். அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. தூய்மை காவலர்களுக்கெல்லாம் முதல் தூய்மை காவலர் யாரு அப்படின்னா சமய குறவர்கள்ல 4 திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா கையில சுத்தம் செய்யும் ஆயுதம் ஒன்றை கையிலே வைத்திருந்தார். எல்லா கோயில்களுக்கும் அவர் தான் முதல்ல இந்த தூய்மை பணியை துவக்கி வைத்தார். இன்னைக்கும் உழவார பணி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உழவார பணி சிவபெருமானுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல எந்த விதமான சங்கடமும் இல்லாம நம்ம வீட்டுக்கு அந்த குப்பையை எடுத்து அந்த குப்பையை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம ஒரு சில வேலைகள்லாம் செய்ய மாட்டோம். ஆனா அந்த வேலையும் அவங்க தயங்காம செய்யறாங்க. அந்த ஸ்மெல்லு, 3-4 நாள் ஆன சாப்பாடு, அந்த கழிவுகள், அதெல்லாம் காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டிலேருந்து 2 நாள் கழிச்சு கொண்டே போடுறோம். அதில் 2 நாள் அது ஊறி அதை தூக்கி உள்ளே கொட்டி அந்த வண்டி பின்னாடியே நின்றுட்டு போய் இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமாக இல்லை. எம்பெருமான் கருணையில் இவங்க எல்லாரும் அடுத்த பிறவியில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களாக, சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களாக, அந்த மாதிரி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடத்துல போய் அவங்க பிறப்பாங்க. இந்த பிறவியில் அவர்கள் இந்த வேலையை செய்வது அப்படிங்கிறது, இந்த சுத்தம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். தூய்மை காவலர்கள் யாரோ ஒருத்தர் தூய்மை காவலர்கள் இல்லை அப்படின்னா இந்த ஊர் சுத்தமாகாது. ஸோ சுத்தம் சோறு போடும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம சுகாதாரமாக இருக்கிறோம், நோய் தொற்று வராமல் இருக்கிறது, அது அத்தனையும் கடைபிடிப்பது இந்த தூய்மை காவலர்கள் தான். அவர்களை கௌரவிக்கும் வகையில் நம்ம செய்கிறோம். எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம யாராவது கௌரவிக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம இதை முன்னெடுத்ததுக்கு அப்புறமேலு நிறைய பேர் தீபாவளி பொங்கலுக்கு நல்ல என் வீட்டில் என்ன சேலையோ அந்த சேலை தான் சார் வாங்கி கொடுக்குறேன். முந்தானத்து கூட நம்ம சேலம் சதீஷ் என்கிட்ட சொல்லிட்டு போனார், நான் என் ஒய்ஃபுக்கு எடுக்கிற பட்டு புடவையை தான் சாமி அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. முதல்ல எங்கிட்ட நிறைய பேர் இதை பர்சனலாக பகிர்ந்துக்கிறாங்க. முதல்ல மதிக்கவே மாட்டேன் சாமி, வந்தால் அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேலும் நான் ரொம்ப கவனமாக நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. அந்த மாதிரி நான் இந்த இடத்துலலாம் நான் இவங்களை அவமதிச்சிருக்கேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலர் எங்கிட்ட பர்சனலாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூய்மை காவலர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள
உங்களை பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வார். சுத்தம் செய்கிற கிரகம் சனி பகவான் தான். நம்ம விளையாட்டாக சொல்லுவோம், தலைவர் தான் 110% துடைப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை கம்ப்ளீட்லி லாஸ் பண்ணோம் அப்படின்னா சனி பகவானால் தான் முடியும். 110% வரைக்குமே தலைவர் வந்து தொடச்சிருவார். ஸோ அவர் வந்து நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம தூய்மை காவலர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து உங்களுக்கு தொழில் நிறுவனத்தில் தொழிலாளிகள் செட் ஆகிறது, நீங்கள் தொழிலாளிகள் அப்படின்னு போயிட்டாலே சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் ஊழியர்கள் தொழிலாளிகள் அப்படின்னாலே போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் அடுத்தபடியாக வளர வேண்டும் அப்படின்னா அதற்கு சனி பகவான் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சனியும் சூரியனும் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ, கும்பராசி மண்டலமும் சிம்மராசி மண்டலமும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இணைந்து இயங்குகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். அந்த தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதனால் நம்ம திருப்பூர் மாவட்டத்திலேருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர், நம்ம பல பேர் வந்து இதில் கூப்பிட இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிட்ருக்கோம். அவங்க எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அடடா நம்மளையும் இப்படியெல்லாம் கௌரவப்படுத்துகிறாங்களே. தஞ்சாவூரில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ணோம். ஒரே இடத்துல 1000 பேர் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இங்கே 1000 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன், இந்த 1000ல் ஒருவனாக சிவபெருமான் வந்திருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அது 1000ல் ஒருவனுக்கே ஒரு கதை உண்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ராஜா வந்து தினசரி 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு டவுட் வருது, இந்த நம்ம சாப்பாடு போடுறது சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. நேராக போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு, சிவபெருமானே நான் டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போய் படுத்துறாரு. கனவுல வந்து சிவபெருமான் சொன்னாராம், திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த கூட்டு நல்லா இருந்தது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பார் நல்லா இருந்தது, புதன்கிழமை அன்னைக்கு சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தது, வியாழக்கிழமை அன்னைக்கு ரசம் ரொம்ப அருமையாக இருந்தது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இனிப்பு பதார்த்தங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, 1000ல் ஒருவனாக தினசரி நான் வந்து உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம ஆக்கூர் முக்கூடு அந்த சிவலோகனார் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து சுவாமி பேர் 1000ல் ஒருவனே பேர். அதை பார்த்தா எதிர்காலத்தில் பின்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் 1000ல் ஒருவன் அப்படின்னு சினிமாவே எடுத்தார். ஸோ தினசரி 1000ல் ஒருவனாக இறைவன் நம்மிடையே வந்து கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறோம், அதில் 1000ல் ஒருவனாக இந்த தூய்மை காவலர்களில் ஒருவராக சிவபெருமான் வந்து உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், அவங்களுக்கு உடை கொடுத்தோம். அதில் வந்து எல்லாரும் எங்கிட்ட காமனாக என்கிட்ட பேசின விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் எந்த மண்டபத்துக்குள்ளேயும் கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டது இல்லைங்க. எல்லாம் நம்ம மண்டபம்லாம் க்ளீன் பண்ண போவோம், கடைசி பந்தியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் டைனிங் டேபிளில் சேர் போட்டு எங்களை இந்த மாதிரி கௌரவப்படுத்துறது இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லைங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மரியாதை இருக்குல்ல, சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதது இன்னைய வரைக்கும் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. நினச்சி பாருங்கள், மரியாதைக்காக ஒரு மனிதன் எங்கெல்லாம் இயங்குகிறான் அப்படின்ட்டு. அந்த மரியாதையை நம்ம கொடுப்போம். நமக்காக தானே வேலை செய்கிறாங்க, நமக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 2 நாள் டோட்டலாக லீவ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து இப்போ சாக்கடை, பாதாள சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், குப்பை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ரோடு க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சென்னையெல்லாம் பார்க்குறோம் விடிய விடிய க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும்னே கமெண்ட் பண்ணுறக்கே வருவீங்க. அவங்களுக்கும் பதில் சொல்கிறேன், அவங்க ஒன்றும் சும்மா செய்கிறாங்களா? சம்பளம் வாங்கிட்டு தானே செய்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், நம்மளும் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறோம். எல்லாருமே நம்ம சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறோம். யாருக்கும் யோசியில் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் மரியாதை கொடுப்பது அப்படிங்கிறது சம்பளம் வாங்கி கொண்டு பணம் வாங்கி கொண்டு அல்ல. பணம் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் மரியாதை இல்லை, அது வேறு. மரியாதை என்பது நாம திருப்பி செலுத்துவது. அதனால் இந்த சமுதாயத்திற்காக இவர்கள் உழைக்கிறார்கள். அதனால் இப்போது இந்த மாதம் 10/8 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 10/8 அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆரம்பித்து பண்ணுறோம். அதே போல் அடுத்து வந்து பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூரில் அங்கே 4000 தூய்மை காவலர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்தது கோயம்புத்தூரில் செய்ய இருக்கிறோம். ஸோ இதுக்கு உங்களால் ஆன ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த ஃபங்க்ஷனை செய்யணும். இந்த தம்பிரான்குடியில் அறக்கட்டளையை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இதில் பங்கெடுத்துக்கிட்டு சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம செய்து முடிக்கணும். காலையில் 9 மணிக்கு திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் இருக்கிற மணிமகாலுக்கு வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தம்பிரான்குடியில் அறக்கட்டளையோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வைக்கப்படும், ஜிபே நம்பர் அனுப்பி வைக்கப்படும். உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு. ஸோ இயன்றதை செய்யுங்கள் தூய்மை காவலர்களுக்கு, இயன்றதை செய்யுங்கள் தேவைப்படுவோருக்கு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரும் இன்பற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.